இந்த லெந்து நாட்களின் கடைசி வாரம், இது வருஷம் முழுவதும் முடியும்னா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு 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 நியமிக்கப்பட்ட நாட்கள், இந்த 21 நாள், இந்த 45 நாள் உபவாசங்கள் நியமிக்கிறோம். கடைசி எல்லா நாளும் அப்படியே செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் இப்படி ஆண்டவர் நடத்துகிறதற்காக அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 21 ದಿನಗಳ ಮುಂಚಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯು 45 ದಿನದ ಧ್ಯಾನ ಕೂಟಗಳು ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಇದನ್ನು ನಾವು ಈ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல அதற்கேற்ற ஆதாரங்கள் உண்டு. ಈ ದಿನದಲ್ಲಿ ಖರ್ಜೂರ ಗರಿಗಳ ಹಬ್ಬ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದುಂಟು. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಆಧಾರ ಉಂಟು. பாடுகளின் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பயங்கரம். இந்த வாரத்துல அவர் பாடுபடுறது இல்லை. 40 நாளும் கஷ்டம்தான். ஆனா இந்த நாட்கள் 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த சம்பவம், அந்த கேலண்டர், அந்த நாட்காட்டி வரிசையில் இதெல்லாம் நாம வச்சிருக்கிறதுனால இதை நாம உச்சரிக்கிறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடுபட்டுட்டார். இப்ப அதை நினைத்து ஆண்டவருக்காக வாழ்வதற்காக தான் இந்த முறையை நாம கடைபிடித்து வருகிறோம். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಾಧೆಗಳನ್ನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. ಆದರೆ ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ಈ ಒಂದು ಧ್ಯಾನ ಕೂಟಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ವಾರ ದೇವರು ಪಟ್ಟಂತ ಆ ಬಾಧೆಗಳನ್ನು ನೆನೆಸುವಂತ ವಾರ. அதே நேரத்துல பரிசுத்த வாரம்னுவாங்க, புனித வாரம். 40 நாள் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அட்லீஸ்ட் இந்த வாரத்திலேயாவது கொஞ்சம் கூடுதலா உபவாசி, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதிகமா ஜெபத்துல தரித்திருந்து, பெரிய வெள்ளி தொடர்ச்சியா வாழ்நாள் முழுவதும் சோதனை இருக்கு. வாழ்நாள் முழுவதும் எல்லாருக்கும் சோதனை இருக்கு. அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு வாழ வைராக்கியம் ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களை உள்ளத்துக்கு ஏற்றபடி உங்களை தப்புவித்து பரிசுத்தப்படுத்த என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். ಈ ವಾರ ಪರಿಶುದ್ಧ ವಾರವಾದದರಿಂದ ಶುಭ ಶುಕ್ರವಾರ ಇರುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ ಉಪವಾಸದಿಂದಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಈ ಧ್ಯಾನ ಕೂಟಗಳು 4 ದಿನಗಳು ಇರುತ್ತದೆ. ಕುಟುಂಬವಾಗಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ற? இயேசு கிறிஸ்துவின் பிரயாணத்தின் அனுபவங்கள், ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரயாணத்தின் அனுபவங்கள். இதை வச்சுதான் கொஞ்சம் ஒரே ஒரு தலைப்பின் அடிப்படையில் சில வார்த்தையை தியானிக்க போகிறோம். ಈ ದಿನದ ಮುಖ್ಯತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಯಾಣದ ಅನುಭವ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த குருத்தோலை ஒட்டி நிறைய வார்த்தை இருக்கு. குருத்தோலையை பற்றி முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் பேசுறேன். கழுதையை பத்தி இருக்கு, சீஷர்களை பத்தி இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. கலப்படமா நம்ம பேசி இருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படி போக விரும்பல. ஒரு சம்பவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இதயத்துல எழுதிக்கணும். உங்க வாழ்க்கை யாருக்கு சொந்தங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க, உங்க சரீரம், உங்க வாழ்க்கை யாருக்கு சொந்தங்கிறத முடிவு பண்ணி யாருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். அதற்கேற்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரயாணத்தை ஒட்டி நம்மோடு பேசுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். முடிஞ்சா ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவீங்களா? கடைசி வரைக்கும் சொல்லுவீங்களா? கண்ணாடி வேற போட்டிருக்காங்களா தெரிய மாட்டேன். அவங்க அப்படியே மூடிக்கிட்டே இருக்காங்களா கண்ணு என்னன்னு தெரியல. சொல்லுவீங்களா? ஆமென். ಖರ್ಜೂರ ಗರಿಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಸಾಧ್ಯವಾದರೆ ಸಂಜೆ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಮಾತನಾಡಲಿದ್ದಾರೆ. ಈಗ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಇದರಲ್ಲಿ ಶೀಷರನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಕತ್ತೆಯನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಖರ್ಜೂರ ಗರಿಗಳನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11. மார்க்கு சுவிசேஷம் 11 1 முதல் 11. 4:1 காலையில் தான் ஞாபகம் வந்தது. ஆயத்தை படிச்சும் போது எனக்கு அந்த மைண்ட் இல்லை. 1-1-1-1 1-1-1-1 1-1 எல்லாம் என்ன சொல்லுவாங்க? 1-1-2 அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, 1-1-1-1. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 11 ವಚನಗಳು. சரி,
இப்ப நீங்க கொடுக்க வேண்டிய தலைப்பு நான் யோசித்தேன். இந்த மாதத்தின் தலைப்பு என்ன? டெக்ஸ்ட். இந்த மாதத்தின் 1ஆம் தேதி ஒரு வசனம் சொன்ன பாருங்க. மாதம் முழுவதும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன வார்த்தை? மாலையா? அதான் உத்தமமா ஒன்னும் வாயை திறக்காம இருக்காங்க சிலர். சொல்லுங்க, என்னது? இந்த இடம் அப்படின்னா முதல்ல உங்க லைஃப், இருதயம். இரண்டாவது நம்ம குடும்பம். மூன்றாவது நம்ம சபை. இதுல கரெக்டான சமாதானம் இருந்தா கடைசியா பரம சமாதானத்தை பெற்று அனுபவிக்க இந்த பிரயாணம் தான். இதான் வழி. நான், என் குடும்பம், என் சபை, கடைசியில பரலோகம். இதை நீங்க ஜாக்கிரதையா எல்லாருமே கவனிச்சுக்கணும். இந்த சமாதானத்தை கெடுக்க பிசாசு பல விதத்துல வருவான். நாம ஜாக்கிரதையா இதில் கவனமாய் இருக்க வேண்டும். இடம் கொடுக்க கூடாது. ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ತಂತ್ರವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ಆದರೆ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತ, ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ನಾವು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. ಕಡೆಯದಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಕಾಲಿಸಿದರಾಗಬೇಕು. சரி, எவ்விடத்தில் சமாதானம் சொன்னது? எவ்விடம்? அந்த இடத்து பேர் என்ன? தேசலியா? நெர்லகரேவா? சிரிக்காதீங்க, சொல்லுங்க. எந்த இடத்துல சமாதானம்னு சொன்னாரு? ஐயோ, 5 வாரம் பேசுறேன். எவ்விடத்தில் சமாதானம்? அப்ப நான் பேசுறதே விளங்கலையா? ஐயோ, மஞ்சளா சொல்லுங்க. சபையிலையா? அது 4 காரியம் ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒருத்தவங்க பேரை சொன்னேன். உடனே ஒருத்தவங்க போய் கிட்ட போய், பாருமா ஐயா உன் பேரை மட்டும் சொன்னாரு, ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு போறீங்க. ஏன்னா குத்தி கொடுக்கறதுக்கு சாத்தா யார் பேரை சொன்னா என்ன, சிரிப்பா சொன்னா என்ன? அது சாத்தா யாரையாவது எழுப்பி அவங்க நல்லா இருக்கிற மனசோட என்ன பண்ணுவாங்க? நாம அப்படி எழும்ப கூடாது. இப்போ மஞ்சளா சொன்னா, பாரு என்ன மனசுல வச்சிருந்தா தெரியல மஞ்சளான்னு சொல்லிட்டாரு பாரு. 4 காரியம் வரிசையா சொன்னார். எழுத்தின்படி எந்த இடத்துல சமாதானம்? எருசலேம். இப்ப எருசலேம்ல சமாதானம் இருக்கா? சொல்லுங்க. இவ்விடத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. அந்த ஊர் பேரு என்ன? எருசலேம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ಈ ಸ್ಥಳ ಅಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣ. 11ಆம் அதிகாரம் முதல் வசனம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸಮೀಪಿಸಿ ಎಣ್ಣೆ ಮರಗಳ ಗುಡ್ಡದ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವ ಬೆತ್ಪಗೆಗೂ ಬೇತಾನಿಯಕ್ಕೂ ಬಂದಾಗ, இப்ப பெத்பகே பெத்தானியா அது மட்டும் ஒரு செய்தி எடுக்கலாம். இப்ப நான் அதை குழப்ப விரும்பல. முதல் வார்த்தை சொல்லுது, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய். அவர்கள் யாரு? இயேசுவும் சீஷர்களும். ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸಮೀಪಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವರಂದರೆ ಯಾರು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರುಗಳು. ஆண்டவரின் பிரயாணம், அவர் இருந்தது பரலோகம், பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத், இப்ப பிரயாணமாய் வருவது எருசலேம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದರು. ಆತನು ಹುಟ್ಟಿದ ಸ್ಥಳ ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಆಗಿತ್ತು. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಇದ್ದರು. ಈಗ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப இடையில ஊழியத்துல வரும்போது இந்த தியான கூட்டத்துல நான் பேசியிருக்கிறேன். 8ஆம் அதிகாரத்தின் 8:27 பிலிப்பு செசரியா என்கிற பட்டணத்தின் எல்லைகளில் அவர் வந்தபோதுதான் என்ன ஜனங்க என்ன சொல்றாங்க, என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேள்வி கேட்டாரு பாருங்க. பிலிப்பு செசரியா, பிரயாணத்தின் நகருதல். ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಯೇಸುವು ಆತನ ಶಿಷ್ಯರು ಫಿಲಿಪ್ಪನ ಕೈಸರಿಯಾ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಸೇರಿದ ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಹೊರಟರು ಎಂಬುದಾಗಿ ಓದಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಈ ಜನರು ನನ್ನನ್ನು ಏನೆನ್ನುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ ಆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. அந்த பிரயாணத்துல அப்படியே வரும்போது ஒரு மலைக்கு மேல கொண்டு போறார். தானும் 3 சீஷர்களும். 9ஆம் அதிகாரம் 2 முதல் மறுரூப மலை. அங்க போயிட்டு
சில சம்பாஷணைகள் நடக்கிறது. அந்த பிரயாணத்தின் அடுத்த கட்டம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮತ್ತು ಶಿಷ್ಯರುಗಳು ಆ ರೀತಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಕಾಶ ರೂಪವಾದರು ಎಂಬುದಾಗಿ, ಯಾರ್ಯಾರು 3 ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 10ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் நாம் பார்க்க முடியும். அடுத்து யூதேயா எல்லை அப்படின்னு இருக்கும். யூதேயன்னா இஸ்ரேல் தேசம் ஒரு மாநிலங்கள். கோலார் மாவட்டத்துல 6 தாலுகா போல அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பட்டணங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. இப்போ அந்த யூதேயா பகுதியில அந்த எல்லையின் ஓரமாய் அவர் தன்னுடைய பிரயாணத்தில் அப்படியே போயிட்டு இப்ப எங்க வர்றதுக்கு அப்படின்னு நோக்கம் இருக்கு, எருசலேம். திரும்ப அவர் நாசரேத் போகல, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். நாம கூட பிறந்தோம் வளர்ந்தோம் வந்துகிட்டு இருந்தோம். இப்ப ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம், ஆலயத்துக்கு வர்றோம், வசனம் கேட்கிறோம், வீட்டுக்கு தான் போறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எங்க திரும்பி போயிடக்கூடாது சொல்லுங்க. விட்டு வந்த தேவையில்லாத அந்த இடத்துக்கு போய்விட சொல்லுங்க. விட்டு வந்ததுக்குள்ள திரும்ப போனா வாழ்க்கை மாட்டிக்கும். இயேசு கிறிஸ்து திரும்ப அங்கெல்லாம் போகல. அவர் நோக்கம் எல்லாம் எருசலேமை நோக்கி போறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த இடத்துல ஆயத்தமாகி பரலோகத்தை நோக்கி போகணும். அதுக்குதான் இந்த பிரயாணம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ರೀತಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ಬರುವಾಗ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅಲ್ಲಿಂದ ಆತನು ಎದ್ದು ಯೂದಯ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೂ ಯೋರ್ದಾನ್ ಹೊಳೆಯ ಆಚೆಯ ಸೀಮೆಗೂ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ಮತ್ತೆ ನಜರೇತಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ, ಮುಂದೆ ಪ್ರಯಾಣ ಆತನ ಉದ್ದೇಶ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದಿಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಂದೆವೋ ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. திரும்ப பின்னாடி போனா அதுதான் பின்மாற்றம். நேரம் எனக்கு பிரச்சனையாயிடும். விட்டு வந்ததை திரும்ப அங்கேயே போயிட்டு உட்கார்ந்துருந்தா பைபிளை கையில் எடுத்து பிரயோஜனம். தொழில் செய்யலாம், சம்பாதிக்கலாம், முன்னேறலாம். கலப்பையின் மேல கையை வச்சு பின்னிட்டு பார்க்க அப்படி போறவங்க எனக்கு சீஷன். இதான் உலகத்தை வெறுத்துட்டு சிலுவையை நோக்கி வந்தாச்ச. திரும்ப எனக்கு சிலுவை வேண்டாம், எனக்கு உலகத்தின் ஆசை வேணும்னு போனால் அதுதான் மேலான அந்த ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோம். இழக்க கூடாது என்பதற்காக தான் ஒருவரின் பிரயாணம். அவர் பின்னால நாம போவதற்கு இந்த ரூட், இந்த எல்லையை நமக்கு வகுத்து கொடுக்கிறார். ಯಾವುದೆಲ್ಲ ನಾವು ಬೇಡವೆಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಂದೆವೋ ಮತ್ತೆ ಅದರ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುವುದಾದ್ರೆ ನಾವು ಹಿಂಜರಿದು ಹೋಗುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನ ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟ ನಂತರ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ಆ ರೀತಿ ನಾವು ಮುಂದೆ ಪ್ರಯಾಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜೊತೆಗೆ ಹೋಗುವಾಗ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ನಮಗೆ ಇರುತ್ತದೆ. வசனம் பேசும்போது ஒண்ணு நம்ம எங்க இருக்கிறோம்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எந்த எல்லையில இருக்கிறோம், ஆண்டவர் காட்டுகிற வழியில இருக்கிறோமா, நாம விரும்புற வழியில போய்கிட்டு இருக்கோமா, நம்ம பாதை எங்க இருக்குன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம நன்கு புரிஞ்சிக்க முடியும். எதை விடணும், எதை பின்தொடரணும் என்பதை இந்த செய்தியின் நடுவிலும் இந்த செய்தியின் முடிவிலும் நீங்கள் தெளிவாய் சிந்தித்து அனைவரும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾವುದನ್ನು ಬಿಡಬೇಕು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು, ಯಾವುದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಅದು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இந்த யூதேயா எல்லையில் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தின் 32 இருந்து 34 இதுக்கு முன்னாடி சொல்ல தொடங்கினார். இப்போ முகத்தையே திருப்பிட்டார். எந்த பக்கம்? எருசலேம் பக்கம். இப்ப அவருடைய நோக்கம் கொஞ்சம் கூட வேற பக்கம் இல்ல. இதுக்கு முன்னாடி சொல்லி வந்தார், நாம எருசலேம்ல அல்லது என்னை கொல்ல போறாங்க எல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லிட்டோம். மார்க்கு சுவிசேஷத்துல 3 முறை தன் மரணத்தை குறித்து சொன்ன சந்தர்ப்பம் வெள்ளிக்கிழமை அதை கொடுத்துட்டு கர்த்தருடைய பந்தி கொடுத்தார். இப்ப அந்த எருசலேமை பற்றி பாடுகளை பற்றி சொன்னாலும் இப்ப இனி வலதுபுறம் இடதுபுறம் சாயாம முழு உணர்வும் எதற்காக இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டாரோ அனுப்பப்பட்டாரோ அதுல முழு கவனம் வைத்து இப்ப முன்ன நடந்து போகிறார்.
முழு கவனத்தையும் எருசலேம் பக்கம் திருப்பிட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 3 ಸಾರಿ ತನ್ನ ಮರಣವನ್ನು ಪುನರುತ್ಥಾನಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 32 ರಿಂದ 34ರವರೆಗೂ ನಾವು ಓದುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹಾಗೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬರುವಾಗ ಎಲ್ಲಿಗೆ ಬರಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶ ಇತ್ತು, ಆ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದ ಕಡೆಗೆ ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. தெரியாதப்ப தடுமாறலாம், தெளிவில்லாதப்ப தடுமாறலாம். தெளிவு பெற்ற பின்பு, தெரிந்த பின்பு நாம் எதற்காக பிடிக்கப்பட்ட பவுல் சொல்றாருல பிலிப்பியர் 3:14-15, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக உங்களை கோயில்ல கொண்டு வந்து இணைத்தாரோ அதை நீங்க மறந்து விடக்கூடாது. உங்க நோக்கம் எல்லாம் அதை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து அதே நோக்கத்தோடு இப்போ அவர் முன்னேறி போகிறார். நீங்களும் அவரை பார்த்து முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க வந்து திரும்ப பின்வாங்கி போவது தேவ சித்தம் இல்லை. ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದ ನಂತರ ಮತ್ತೆ ಹಿಂಜರಿದು ಹೋಗುವುದು ಆತನ ಚಿತ್ತವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಫಿಲಿಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 14-15 ವಚನ ಓದುವಾಗ ಯಾವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರುವ ಬಿರುದನ್ನು ಗುರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲರು ಹೇಳಿದರು, ಆ ರೀತಿ ನಾವು ಆತನ ಮುಂದೆ ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. முதல்ல எருசலேமுக்கு வந்தார். அந்த வசனங்களை நாம பார்க்கிறோம். ஏன் எருசலேமுக்கு போகணும்? நான் ஏன் பெங்களூர் போகணும்? நான் ஏன் கேஜிஎஃப் போகணும்? நான் ஏன் வில்லேஜுக்கு போகணும்? நோக்கம் இருக்கு. யாரோ சில இடத்துக்கு போகணும்னா இப்ப பெங்களூருக்கு ஏன் போகணும்? ரவுண்ட் அடிக்கவும் போகலாம், எதுக்கும் போகலாம். ஆனா அவர் நல்லபடியா பிழைக்கணுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையே அவர்கள் பிரதானமா இருக்கும். வேலை. இப்ப ஏன் கேஜிஎஃப் போகணும்? ஒரு நோக்கம், எதை முன்னிறுத்தி போறோம் என்பதுதான் முக்கியம். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்கு எருசலேம் போக வேண்டும் அப்படின்னா முதல் பதில், ஏன் போகணும்னு சொன்னா தான் திட்டம் இல்ல, பரலோக திட்டம் எருசலேம்ல தான் இருக்கு. சொல்லுங்க, ஏன் நான் பெங்களூருக்கு போறேன்? என் பிழைக்கிற இடம் அங்கதான், நான் பிழைக்கிறது அங்கதான். அது போல பரலோக திட்டம் இயேசு கிறிஸ்து எதற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற முக்கிய ஸ்தலம் எது தெரியுமா? எருசலேம். புரியுதா புரியலையா? புரியலன்னா நான் பொறுப்பு இல்லை. இத்தனை 38 வருஷத்துக்கு மேல பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் வாய்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாம, நான் பேசுற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு புரியலன்னா நான் ஒண்ணு எனக்கு என்ன பண்ண முடியும்? புரியணும், புரிய வேண்டும் என்று எண்ணுகிறேன். ನಾವು ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಲು ಕಾರಣವೇನೆಂದರೆ ಈ ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದರು. ಯೆರೂಸಲೇಮಿல் என்ன இருந்தது? தேவாலயம் இருந்தது. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಏನಿತ್ತು? ದೇವಾಲಯ ಇತ್ತು. தேவாலயத்தில் என்ன இருந்தது? பலிபீடம் இருந்தது. தேவாலயದಲ್ಲಿ ಏನಿತ್ತು? பலிபீடವು ಇತ್ತು. ஆனா பலியை ஓய பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இனி அந்த கட்டடத்துல நாம பலி செலுத்துறது இல்ல, இனி அங்கெல்லாம் போயிட்டு ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிச்சு தள்ளிட்டாங்க. ஏசப்பா போகும்போது ஆலயெல்லாம் இடிச்சாச்சு. ஆனாலும் எருசலேம் அவர் ஆலயத்துக்குள்ள நுழையல. ஆலயம்னா அங்க இருந்தது. முதல்ல அவர் போகும்போது ஆலயத்தை மைண்ட்ல வச்சு எருசலேமிலே போனாலும் அவர் போன நோக்கமே வித்தியாசமானது. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಲಯದೊಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಯಜ್ಞ ವೇದಿಗಳನ್ನು ಕೆಡವಿ ಬಿಡುವೆನೆಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಹೋಗಿದ ಉದ್ದೇಶವೇ ಬೇರೆಯಾಗಿತ್ತು. அன்னைக்கு பலிபீடத்துல பலி செலுத்துவாங்க. யாருக்காக? அந்த ஊர்ல உள்ள ஜனங்களின் பாவத்துக்காக. ஆனா இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற பலிபீடத்துல பலி செலுத்த போகல. அந்த எருசலேமுக்கு வெளியில பலி செலுத்தணும். பாளையத்துக்கு புறம்பே அங்க ஒரு சிலுவை, அந்த இடத்துல அவர் உயிர் கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? யோவான் 1:29 படி, ஜான் 1:29, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அப்ப அது அன்றைக்கு எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பலி செலுத்தினாங்க இஸ்ரேல் நாட்டுல. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் எருசலேமுக்கு போனாதான்
அந்த பாவத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும், பலி செலுத்த முடியும், ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியும். அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். வெறும் இஸ்ரேல், வெறும் உலக ஜனம் இல்ல, இந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற நாம இருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையை நீங்க தான் திரும்பி பார்க்கணும். நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாலிப வயதிலிருந்து இதுவரைக்கும் நம்முடைய தெரியுமா தெரியாதா, நீங்க தான் கடவுளுக்கு முன்னாடி சொல்லணும். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒருத்தன் உயிரை சாதாரணமா உயிரை கொடுக்கல, அவர் சுமக்க போகிறார். இத 4வது வார்த்தை பேசும்போது புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பெரிய பாவமா, பாவத்தின் கொடூரம் இவ்வளவா? 7 வார்த்தையில 4வது வார்த்தை பேசும்போது அதை புரிந்து கொள்ள முடியும். ಆದರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಜನರು ಮಾಡಿದ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಆ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರು. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುವಂತದ್ದು, ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದ ಹೊರಗಡೆ ಇರುವಂತ ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ತನ್ನ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಯಾಕೆ ಕೊಟ್ಟರೆಂದ್ರೆ, ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:29 ನೋಡುತ್ತೇವೆ. ಹಾಗೂ ಯಜ್ಞಕ್ಕೆ ದೇವರು ನೇಮಿಸಿದ ಗುರಿ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ನಿವಾರಣೆ ಮಾಡುವವನು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಆತನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟರು. 7 ಮಾತುಗಳನ್ನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಆಡಿ 4ನೆಯ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದು ಎಂತ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. இந்த மனுகுலத்தின் முழு மீட்பு வேலை, உலகம் முழுவதும் இப்ப எதிர அடிமையா கிடக்கு பாவம். இந்த பாவத்தின் அடிமை தரத்தில் விடுதலை பெற உங்க பெற்றோர், நம்முடைய பெற்றோரால முடியாது, யாராலும் முடியாது, இயேசுவால மட்டும்தான். அவர் தான் உண்மையான தெய்வம், அவரை தான் பின்பற்ற சொல்றோம். அதனால்தான் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. கால் எடுத்து வச்சாச்சு, வைராக்கியமா ஆண்டவருக்காக இருக்குன்னு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். இதுதான் வாழ்க்கையில மேல கொண்டு வரும். ஆகவே இவர் எருசலேமுக்கு போனதுனால போக வேண்டும். அப்போ எல்லாரும் மீட்கப்பட வேண்டும். அதனுடைய பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் எருசலேமுக்கு போனார். ನಾವು ಮಾಡಿದ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ ನಮಗೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಅದಕ್ಕಾಗಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದ ಕಡೆ ಹೋದರು. சர்ச்சுக்கு ஏன் வரணும்? சத்தமா சொல்லுங்க. சர்ச்சுக்கு ஏன் வரணும்? நாமெல்லாம் நீங்க சர்ச்சுக்கு வராத வரைக்கும் உங்க பாவ உணர்வு என்னன்னு தெரியாது. ஏன் அவன் இல்லையா, ஏன் இவன் இல்லையா, ஏன் நான் மட்டும்தானா, இந்த புத்தி தான் இருக்கும் எனக்கும் உங்களுக்கும். தங்களை உணரவே மாட்டோம். மற்றவங்க மேல சொல்லி 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 அவங்களையும் கெடுத்துருவோம், நம்மையும் கெடுத்துக்குவோம். மற்றவங்களையும் கெடுக்காம நம்மையும் காத்து கொள்ளணும்னா ஆலயத்துல வந்து கர்த்தரை தேடும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அந்த மீட்பின் திட்டம் என்னன்னு இங்க வரும்போது உணர்வு பெற முடியும். அவர் எருசலேமுக்கு போனார். அதே போல நாமும் இது கூடி வருகிற இடம் தான் நான் சொன்ன, நான் சர்ச், நம்ம ஃபேமிலி சொன்ன பாருங்க. அப்ப இந்த தொடர்புகள் நமக்கு அவசியம். இதை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயும் போய் உட்கார்ந்துக்கலாம், ஆனா இந்த உணர்வுகள் அதெல்லாம் கிடைக்காது. மிஸ் பண்ணீங்கன்னா, மற்றவங்களை பார்த்து ஆலயத்தை விட்டீங்கன்னா கர்த்தருக்கு துரோகம் பண்றோம். இனி அப்படி இல்லாம அவர் கொடுத்த மேன்மையை நினைச்சு ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆலயத்துக்கு வருவது நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் எருசலேமுக்கு போனது அவருக்கு லாபம் இல்ல, இந்த உலக ஜனங்களுக்கு லாபம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋದುದು ಅವರಿಗೆ ಲಾಭವಿಲ್ಲ, ಲೋಕದ ಜನರ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಆತನು ಹೋದನು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೆ ನಾವು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು? ನಮ್ಮ ಆತ್ಮಗಳ ಬಿಡುಗಡೆಗಾಗಿಯೂ, ಪಾಪದಿಂದ ಪರಿಹಾರ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿಯೂ, ಪಾಪದ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಕ್ಕಾಗಿಯೂ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು. ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವಾದಿ ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ. வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா நல்லா உற்சாகமா இருக்கிறது. ஓகே, ரெண்டாவது ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க? எருசலேமுக்கு போனாரு. ஏன்னா நீங்களாம் வந்து, நான் லா படிக்கல, நான் இதை போல கேள்வி கேட்டுதான் வசனத்தை படிக்கிறது. நம்ம லாலாம் போகல, ஆனா பைபிளே லா தான். இந்த வேதத்தை படிக்கிறவங்க சட்டத்தை அறிந்து கொள்ள முடியும், இந்த பைபிள் படிக்கிறவங்க. ஏன்னா இதுதான் சரியான சட்டம் இதுக்குள்ள இருக்கு. அப்போ என் கேள்வி இப்படிதான் வந்தது. சரி, எருசலேமுக்கு போகணும்,
இந்த காரியம். எருசலேமுக்கு போகலன்னா என்ன? குறுக்கு கேள்வி. எப்படி அது? அப்பதான் பதில் வரும். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், ராத்திரி தான். அப்புறம் வரும் பதில். மூணாவது காரியம் அது. இயேசு எருசலேமுக்கு போகலன்னா என்ன நடக்கும்? எருசலேம் திருப்பிட்டாரு, மனசை திருப்பிட்டாரு, போறாரு. எருசலேமுக்கு அவர் போகல, என்னன்னா நடக்கும்? ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೋದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. ಮೂರನೇದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಅಂದ್ರೆ ಹೋಗದೆ ಹೋದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய மீட்பு தடையா மாறிடும். சத்தமா சொல்லுங்க. உலகம் பாவத்துக்குள்ள போச்சுன்னு சொன்ன ஆதாம் தொடங்கி தொடர்ச்சியான அடிமைதானம் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா வரைக்கும் அதுதான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏசாமி வந்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்ன. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகாதிருந்தால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏன் எனக்கும் உங்களுக்கும் விடுதலை? சத்தமா சொல்லுங்க. அப்படியே இருட்டில் உட்காந்துக்க வேண்டியதான், பாவத்திலேயே இருக்க வேண்டியதான், வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதை அழுத்தி அடிமைப்படுத்தி அழிக்கிறதுக்குனே ஒருத்தன் இருக்கிறான். யார் அவன்? அவன் தான் நம்முடைய தலைவனா இருப்பான். இன்னைக்கு அவன் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவன் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னையும் லீட் பண்ண பார்க்கிறான், உத கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். முடிந்த வரைக்கும். ஆனா நிறைய பேர் அதை ஜெயிக்க முடியல, உள்ள மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம வராதிருந்தா நம்ம நிலைமை அதுதான். இப்படி வந்த அன்றைக்கு அவர் அங்க போகாது இருந்தால் முழு உலகமும் வெறும் அடிமைத்தனம் தான். அப்ப இயேசு கிறிஸ்து போகாது இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இருந்திருக்காது. எபேசியர் 1:7 அதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ಆತನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗದೇ ಇದ್ದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಸಿಕ್ಕಬೇಕಾದಂತಹ ವಿಮೋಚನೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ, ಬಿಡುಗಡೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆದ್ದರಿಂದ ಎಫೆಸದವರಿಗೆ 1:7 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. என்ன இருக்காங்க? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு, அங்க சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இது கிடைச்சதுனால இன்னைக்கு எங்க வந்து உட்கார்ந்து யாருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. அட முழு உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எருசலேம் இருக்கட்டும், நமக்கு இல்ல நம்ம ஏன் கோயிலுக்கு வரோம்? நம்ம ஏன் பைபிள் படிக்கிறோம்? நம்ம ஏன் ஆண்டவரை தேடுறோம்? இயேசு கிறிஸ்து அங்க போகலன்னா இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. என்ன பெரிய மேன்மை பாருங்கள். ಎಫೆಸದವರಿಗೆ 1:7 ಈತನು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. ಇದು ದೇವರ ಕೃಪಾತಿಶಯವೇ. ரொம்ப போர் அடிக்குதையா அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? போர் அடிக்குதுங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் நித்திர ரசிக்கிறேன். இல்ல போர்னா என்னன்னா அப்படி ஒண்ணும் இல்லையே. மனோ என்ன பெரிய பட்டணத்தார் வேத வசனத்தின் மேல என்னவா இருந்தாங்களா? அந்த ஆசை தான் அவங்கள நல்ல சாட்சி உள்ளவர்களா மாற்றினது. வேக்காட பார்க்க கூடாது, சூழ்நிலையை பார்க்க கூடாது. அப்புறம் போன் வந்துச்சு, அங்க அந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் மைண்ட்ல வைக்க தேவ சமூகத்துல கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆசையாய் கேட்கிற அனுபவம். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்குன்னா அவ்வளவு வாய் ஊறும், உங்களுக்கு என்ன ஊறுதே தெரியல. ஓகே, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகலன்னா இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நாம பாவத்துல செத்து போய் இருப்போம். நமக்கு மன்னிப்பு சொல்லுவாங்க, உனக்கு மன்னிப்பே கிடையாது. நானும் விட்டு பார்த்தேன், ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இனி என்கிட்ட உனக்கு மன்னிப்பு. ஓவரா பண்ணா என்ன ஆகும்? என்ன செய்வாங்க? இறக்க குணம் இருக்காது. பேய் பிடிச்சிச்சு, இப்ப எங்கேயாவது போய் உதப்பட்டு சாகட்டும் அப்படித்தானே விடுவாங்க. மன்னிப்பே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனதினால்தான் மன்னிப்பின் தன்மை கிடைத்தது. ஒன்று மீட்பு, அடிமையிலிருந்து விடுதலை. இரண்டாவது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு இருக்கிறவன் தான் ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியும்.
பாவ மன்னிப்பு பெற்றவன் தான் இந்த பந்தியில பங்கெடுக்க முடியும். பாவ மன்னிப்பு பெற்றவன் தான் அப்பா பிதான்னு அழைக்க முடியும். பாவ மன்னிப்பு பெற்றவன் தான் பரலோகத்துக்கு போக தகுதியுடையவர்களாய் இருக்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದದರಿಂದ ನಮಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ವಿಮೋಚನೆ ಸಿಕ್ಕಿತು, ಎರಡನೇದಾಗಿ ಪಾಪದಿಂದ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಕ್ಕಿತು. ಯಾಕೆಂದರೆ ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆ ಇರುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. எபிரேயர் 9:22, Hebrews 9:22. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. அன்றைய நிலை என்ன தெரியுமா? ஆடு மாடு கோழி குக்கெல்லாம் இல்ல, ஆடு மாடு புறா, ஆடு மாடு புறா. இந்த ரத்தம் சிந்தினால், இந்த ரத்தத்தை கொடுத்தா பலிபீடத்துல பாவிகளுக்கு மன்னிப்பு, டெய்லி தப்பு, டெய்லி சுத்திகரிப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை எருசலேமுக்கு போயிட்டு அவர் போகாம இருந்திருந்தா வாழ்நாள் முழுவதும் அந்த ரத்தம் தான் சிந்தி இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போனாரு. பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சத்தமாமே. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅವರು ತಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಕುರಿಗಳನ್ನು, ಹಾಡುಗಳನ್ನು, ಟಗರುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ರಕ್ತಧಾರೆ ಇಲ್ಲದೆ ಪಾಪ ಪರಿಹಾರ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நாம நிறைய பாவம் பண்ணி இருக்கிறோம். என்ன செஞ்சோம்? இந்த பாவத்துக்காக நம்ம என்ன பரிகாரம் செய்தோம்? அதனாலதான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க கூட எல்லாம் என்ன கவனிங்க சொல்றது, திரும்பவும் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போடுறாங்க. துரோகம் இல்ல? இன்னும் யாராவது போறீங்களா? போங்க. இந்திரா நகருக்கு போய் ஏதோ போடணுமா? போங்க. ஆந்திராவுக்கு போய் ஏதாவது போடுறீங்களா? போங்க. கேரளாவுக்கு போய் போடுறீங்களா? போடுங்க. இந்த வேதத்துக்கு விரோதிகள் அவங்க எல்லாம். சர்ச்சுக்கு வந்த பிறகு நாங்க சின்ன வயசுல பிரார்த்தனை, நாங்க அந்த வயசுல தீர்மானம், நாங்க இந்த வயசுல சரி, கொஞ்சம் குறைய இல்ல, எல்லாத்தையும் கத்த ரத்தத்துல மாத்திட்டாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த புத்தி? இப்ப கோயில வந்து என்ன கத்துக்கிறீங்க? வேளாங்கண்ணியை கத்து கொடுக்கிறோம், திருப்பதியை கத்து கொடுக்கிறோம், கேரளாவில் ஒண்ணு இருக்கு அதையா கத்து கொடுக்கிறோம். 18 படிகள். மனமாறுங்க. என்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டு அதன் பிறகு மொட்டையும் கிடையாது, பட்டையும் கிடையாது. நான் சாமி ஆண்டவன், எந்த தெய்வ குற்றமையை டச் பண்ணல. இயேசுவின் ரத்தம் என்னை கழுவினது பாதுகாக்குது. அப்புறம் என்ன? சர்ச்சில் உள்ளவங்க இருதயம் துணிகரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிட போறேன். ஏன்னா இன்னும் சிலர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்க வீட்டுல விடுதலை இல்லை, அதனாலதான் உங்க வீட்டுல சமாதானம் இல்லை. ஏன்னா சாத்தாங்க உள்ள வந்து உட்கார்ந்துருவான். வேண்டாங்க. வசனத்தை பிடிச்ச பிறகு நீ உன் மணவாளன் அவர் தான், வேற புருஷன் இல்ல. இப்ப இன்னொரு புருஷன் வேணுமா கல்யாணம் பண்ண உங்களுக்கு? ரொம்ப மோசமான வார்த்தை இது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இந்த வார்த்தை? அப்ப தப்பாயிடுச்சு, என்ன பண்ணு? தப்பாயிடுச்சு, பிரச்சனையில கத்த தூக்கி எடுப்பா. இனி பாவம் செய்யாது. மாமா சொல்றாங்க, மச்சான் சொல்றாங்க, உறவுகள் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க, டூர் போறோம், அப்புறம் அங்க போறோம் இங்க போறோம்னு போனீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும், அப்புறம் திரும்ப சாபம் எல்லாம் வரும். நான் பொறுப்பல்ல, நான் கேள்விப்பட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். இதை உங்க வீட்டாருக்கு சொல்லுங்க, உங்க உறவுகளுக்கு சொல்லுங்க. இனி பாவம். ஏன்னா இயேசுதான் அவர் போகலன்னா இது, அவர் தான் போயிட்டாரு எருசலேமுக்கு. புரிஞ்சதுதானே? இதுக்கு மேலே நீங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டால் நீங்க சர்ச்சுக்கே வராதீங்க. இப்படிதான் சொன்ன ஒரு குடும்பம் நின்று இருக்கு போல இருக்கு. இப்படிதான் வேதனையில ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன, என்ன மனசை பாதித்த வார்த்தை. ஐயாவுக்கு தெரிஞ்சிச்சு போல் இருக்கு, அப்ப நான் சர்ச்சுக்கு வரல, நான் தேடி போக மாட்டேன் அவங்கள. ஏன்? வசனத்தை சொல்லி உனக்கு உணர்வு இருந்த மன்னிப்பு கேட்டு கோயிலுக்கு வானா, நீ கோயிலுக்கு வராத போனீங்கன்னா நீ ஆத்மா கெட்டு போகுது. எத்தனை பேருக்கு ஐயா புரியுது? ஒரு ஆத்மா கெட்டு போக நான் விரும்பல. காலில் கூட விழுவன்னு சொல்றேன் ஒரு ஆத்மா பாதுகாப்புக்காக.
நான் பாஸ்டர் அப்படி காலில தூக்குறது இல்ல. ஒரு ஆத்மா கெட்டுவிடக் கூடாது என்பது என்னுடைய எண்ணம். அதனால்தான் வைராக்கியத்தோடு உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋದದೆ ನಮಗೆ ವಿಮೋಚನೆ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಬೇಡವಾದ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಶಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹೇಳಿದರು, ಬಂಧು ಬಳಗದವರು ಹೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗುವುದಲ್ಲ. ಜೀವ ಕೊಟ್ಟಂತ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ನಾವು ಬಂದು ಸೇರೋಣ. ஓகே, முதல்ல சொன்னோம், இயேசு போகலன்னா மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்து போகலன்னா மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து போகாதிருந்தால் இந்த பைபிள் பொய்யா மாறி இருக்கும். ஹலோ, இந்த வேதம் பொய்யா இருக்கும். உலகத்துல எத்தனையோ வேதங்கள் இருக்கு. இதை யாரும் பொய்யா மாற்ற முடியாது. இது மெய்யான வேதம். அதனாலதான் படிக்க சொல்றோம், அதனாலதான் கேட்க சொல்றோம், அதனாலதான் இதை விட்டு போகாதீங்கன்றோம். இந்த வார்த்தையில உறுதியா வாழுங்கன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகாம தன்னை அர்ப்பணிக்காம இருந்திருந்தால் இந்த வேதம், இந்த வார்த்தை பொய்யாய் மாறி இருக்கும். ವಿಮೋಚನೆ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಕ್ಷಮಾಪಣೆ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ಮೂರನೇದಾಗಿ, ಒಂದು ವೇಳೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗದೇ ಇದ್ದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳು ಸುಳ್ಳಾಗಿರುತ್ತಿತ್ತು. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் பொய்யானவரா? சொல்லுங்க எல்லாரும். எனக்கு அவர் பொய் இல்லை. என்னை அழைத்த தேவன் இன்று வர நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வாக்கு தடுமாற்றம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சிலர் சொல்லுவாங்க, நான் பொய்யே சொல்லல, நான் தப்பே பண்ணல. நான் தான் சொல்றேன் எல்லாருக்கும் முன்ன. உண்மையா சொல்லணும். எது உண்மையா பப்ளிக்ல அறிக்கை பண்ணணும். மூடி மறைச்சா கூட ஒரு நாள்ல வெளில வந்துடும். தப்புனா தப்புதான். இனி தப்பு செய்ய, இதுதான் வாழ்க்கை, இதான் கிறிஸ்தவம். இனி தப்பு செய்யக்கூடாது. ஆனா வேதம் ஒரு நாளும் பொய் இல்லை. தேவன் பைபிள்ல பார்க்கிறோம், தீத்து 1:3-4 டைட்டஸ் சாப்டர் 1:3-4 அதுல சொல்லி இருக்கு, நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். அதோடு சேர்ந்து வாக்கு தத்தமும் அதுல அடங்கி இருக்கு. அப்ப எந்த தெய்வத்தை தேடுறீங்க, அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆஸ்வதிப்பனா ஆஸ்வதிப்பார், உங்களை நடத்துவனா நடத்துவார், உங்களை உயர்த்துவனா உயர்த்துவார். இல்ல எந்த மாற்றமும் இல்லை. பொய்யுரையாத தேவன். ಈತನಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1:3-4 ವಚನಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ದೇವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னாகமம் 23:19, நம்பர்ஸ் 23:19 என்ன பார்க்கிறோம்? பொய் சொல்ல தேவன். சத்தமா சொல்லுங்க, தமிழ் தெரிஞ்சவங்க. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாமல். இந்த வசனம் புரிஞ்சுங்க. இந்த வேதம் உண்மை, வாக்கு தத்தம் உண்மை, இந்த தேவன் உண்மை. அதனாலதான் சொல்ற, இந்த தெய்வத்தையும் வசனம் தெரியாம இருந்தோம், இனி நாம் அப்படி இருக்க. யோபு தான் சொன்னார், சாகடிச்சா கூட நான் அவரை விட மாட்டேன். இன்னைக்கு மூச்சு விட்டா ஓட்டம் முடிச்சிடுறோம். வேதனையா இருக்கு. சில விசுவாசிய ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொல்லிட விட, அவனுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. என்ன பண்ணும் மனுஷன்? உடனே விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா ஏசப்பா எவ்வளவு பெரியவர், அவரை விட்டு போகலாமா? அடுத்து உங்க வீட்டுல உள்ளவங்க, நீ போல நான் விட்டுருமா அப்படின்னா போகாதீங்க அம்மா. இது ரொம்ப ரொம்ப கிளவர். நீயா மனுஷனை பாக்குற, கர்த்தரை பார்த்து வான்னு சொல்லணும். பிள்ளைங்களையும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்கள தெரியல. இந்த அம்மாங்களையும் இப்ப நான் சொல்றதை யோசிக்கிறாங்க, என்ன சொல்ற தெரியல. வேதம் உண்மை, நம் தேவன் உண்மை. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகலன்னா சத்துரு பேர் என்ன தெரியுமா? பொய்க்கு பிதா. 8:44 யோவான். பிசாசு யாரு? பொய்க்கு பிதாவானவர். அவன் தொழிலே பொய் தான். வேதத்தை பொய்யா மாத்திடுவான். அதனால்தான் நம்ம தேவன் உண்மை உள்ளவர். அந்த தெய்வத்தை தான் நாம தேடிக் கொண்டிருக்கிறோம். சத்தமாமே சொல்லுங்க எல்லாரும்.
ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕ 23:19ನೇ ವಚನ, ದೇವರು ಮನುಷ್ಯನಂತೆ ಎರಡು ಮಾತಿನವನಲ್ಲ, ಮಾನವನಂತೆ ಮನಸ್ಸನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವನಲ್ಲ. ತಾನು ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲವೋ, ಮಾತು ಕೊಟ್ಟ ನಂತರ ನೆರವೇರಿಸುವುದಿಲ್ಲವೋ. ಯೋಬನು ಸಹ ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದರು ನಾನು ಆತನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಇದೆ, ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதான் உங்களை சொல்றோம், நீங்களும் போய் சொல்லாதீங்க. உயிர் போகிற நிலைமை வந்தா கூட என்ன செய்யாதீங்க, சத்தமா சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க. பொய்யர் அனைவரும் எங்க போகணும், எங்க அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நாம் பொய் சொன்னாலும் அவ்வளவுதான், நீங்க பொய் சொன்னாலும் பொய் சொல்லாத அளவுக்கு உஷார வாழ்க்கையை கத்துக்குவோம். நாம ஏன் தப்பு பண்ணணும், நாம ஏன் பொய் சொல்லி தப்பிக்கணும்? தப்பும் பண்ண வேணாம், பொய்யும் சொல்ல வேணாம், பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா ஆகும். அல்லேலூயா. பொய் நமக்கு வேண்டாம். கிறிஸ்தவர்களுக்கு பொய் இருக்க இளைய சப்ஜெக்ட் இல்ல, ஆனா பேசும்போது ஆண்டவர் வார்த்தை வருகிறது, ஆனா சப்ஜெக்ட் உள்ள வருது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಮಗೆ ಆ ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ಭಾವನೆ ಇರಬಾರದು. ಆದ್ದರಿಂದ ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಆ ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತವರಿಗೆ ಏನೆಲ್ಲ ಸಿಗುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಬೆಂಕಿ ಗಂಧಕಗಳು ಉರಿಯುವ ಕೆರೆಯೇ, ಅದು ಎರಡನೆಯ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮೊದಲ பார்த்தோம் ಯೇಸು ಯೆರೂಸಲೇமுக்கு வந்தார். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದರು. இரண்டாவது எருசலேமுக்கு அவர் கண்டிப்பா என்ன செய்யணும், போய் தான் ஆகணும். எருசலேமுக்கு வந்தார், போகணுமா? ஆமா, கண்டிப்பா போகணும். ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದರು, ಆದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬರಬೇಕಾ? ಹೌದು. சரி, போகலன்னா என்ன, நான் வரலன்னா என்ன, பார்க்கலாமா? அத நம்ம ஆளுங்க சிலர் பேசுவாங்க, பார்க்கலாம் அதையும், நான் வரலன்னா. ஏன் உங்களை நம்பி இல்ல, நடக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டா, ஏன்னா அவர் மூலமா தான் எல்லாம் நடக்கணும். அல்ல, கவனிக்கிறீங்களா? நாம சொல்லலாம், நான் வரலன்னா என்ன, நீ வரலன்னா கூட நடக்கும், நான் இல்லைன்னா கூட இந்த நடக்கும். என்ன நம்பி சபை இல்ல, உங்களை நம்பி இல்ல, ஆனா நம்ம வந்துதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல, அவரை கொண்டுதான் எல்லாம் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேற எத்தனையோ இயேசு பைபிள்ல பேர் இருந்தது, அவங்க எல்லாம் பண்ணல, இந்த இயேசு மூலமா தான் எல்லாமே நடந்தது. இவர் கர்த்தரும் ரட்சகருமானவர், இவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், இவர் வானாதி வானம் கொள்ளாதவர், இவர் பரிசுத்தம் நிறைந்த தேவர், நம்மை ரட்சிக்க வந்த தேவர். அதனால இவர் தான், அந்த தெய்வத்தை தான் நாம அனுசரித்து கொண்டிருக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவருக்காக வைராக்கியமா நிற்போம். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. ಯಾಕೆಂದರೆ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯು, ಕ್ಷಮಾಪಣೆಯು, ವಿಮೋಚನೆ ಎಲ್ಲವೂ ಸಿಗಬೇಕಾಗಿತ್ತು. ಆತನು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾತನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நாலாவது ஒரே வார்த்தை என்னன்னா, எருசலேமுக்கு போனதுனால என்ன ஆயிடுச்சு, திரும்ப ரிப்பீட் பண்ண முடியும் அந்த 3 காரியம், அது வேணும். நாலாவது, எருசலேமுக்கு ஆண்டவர் போனதுனால என்னாச்சு தெரியுமா, இதுவரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன ஆண்டவர் இப்ப அவரு தம்மை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஈவினிங்ல வந்தீங்களா? அப்ப அந்த மாலையில டீச்சர்களா கூட வரல, டீச்சர்களா வந்தா நல்லா கத்துக்கலாம் தானே. எத்தனை டீச்சர் கையை உயர்த்தலாம்? ரொம்ப மோசம் அவரு இல்ல, வரணும். போன வருஷம் வரணுமா இல்லையா? அப்பப்போ நல்லா தலையாட்டுறீங்க, ரைட். போனப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அந்த மாலையில? நான் சொன்னேன், இந்த விஷயத்தை யாருக்கும் நீங்க சொல்ல கட்டளையிட்டாரா இல்லையா? யாருக்கு சொல்லாதீங்க, யாருக்கு சொல்லாதீங்க, யாருக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இத மாலையில வந்தவங்களுக்கு யார் யாருக்கு சொன்னாருங்கிற விஷயத்தை நம்ம வசனத்தோட சொல்லி காட்டணும். ಈ ಧ್ಯಾನಕೂಟಕ್ಕೆ ಬಂದಂತವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಬೋಧಕರು ಹೇಳಿದರು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಯಾರಿಗೂ ತಿಳಿಸಬಾರದೆಂದು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ, ಯಾವ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದ ಆಧಾರದೊಂದಿಗೆ ಹೇಳಿದರು. பேதுரு சொன்னார், நீங்க கிறிஸ்து, நீ மேசியா, இதை யாருக்கும் போய் சொல்லாத.
இப்ப எருசலேமுக்கு போன போது என்ன செஞ்சார் தெரியுமா? நானே மேசியா. ஆனா அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரைக்கும் வேண்டாம் 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 சொன்னவர் இப்ப ஏன் அப்படி சொன்னார்னா, வேலை வந்த போது, இந்த வாரம் இப்ப இதுக்கு மேல சான்ஸ் இல்ல. இப்ப ஏன் வேண்டாம் சொன்னதுக்கு நான் குறிப்புகள் நிறைய சொல்லி இருக்கிறேன். இப்ப ஏன் இப்போ நான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம், ஜனங்களுக்கு முன்னால நிறைவேற்ற வேண்டிய வேலை அதை தான் இந்த 11 அதிகாரத்துல எப்படி வெளிப்படுத்தினாருங்கிற விஷயம் எல்லாம் இன்னும் கீழே இருக்கிற வாக்கியங்களில் நம்மால பார்க்க முடியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ನೀವು ನನ್ನನ್ನು ಏನನ್ನುತ್ತೀರಿ, ಯಾರನ್ನುತ್ತಾರೆ ಜನರು, ನೀವು ಏನನ್ನುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಬರಬೇಕಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದರು, ಖಂಡಿತವಾಗಿ ಇದನ್ನು ಯಾರಿಗೂ ತಿಳಿಸಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಇದುವರೆಗೂ ಹೇಳಿದರು. ಆದರೆ ಈ ದಿನದ 4ನೇ ಸೂಚನೆಯಾಗಿ ಇದುವರೆಗೂ ಬೇಡ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ದೇವರು ತನ್ನನ್ನೇ ಪ್ರಕಟಪಡಿಸಿಕೊಂಡರು. ಏನೆಂದರೆ ನಾನೇ ಮೆಸ್ಸಿಯನು ಎಂಬುದಾಗಿ. 4 தான் முடிச்சிருந்தாங்க, இன்னும் 4 ஒண்ணு அப்போ இன்னும் ஒண்ணே கொஞ்ச நேரம் சொல்லிட்டு நாம முடிக்கிறோம். மற்ற 3 காரியம் இந்த மாலை நம்ம பேசுறோம். இதே சம்பவத்துல இப்ப பேச மாட்டோம். இப்ப இன்னும் ஏதாவது இருக்கா? இதற்குள்ள இருக்கு, வேதத்திலே நிறைய இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப 4வது 5வது என்னன்னு சொன்னா, இயேசு எருசலேமுக்கு போனார், எருசலேமுக்கு வந்தார். போக வேண்டும். போகலன்னா என்ன? போனதினால் சரி. எருசலேம் எப்படி போனார்? அவர் இருந்தது எங்க? படிப்படியா பிரயாணத்துல வந்துகிட்டு இருக்கிறார். விமானத்துல போனாரா? குதிரையில போனாரா? 4 வீலர்ல போனாரா? இல்ல நீங்க சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். கப்பல்ல போனாரா? எதுல போனார் அப்படின்னா சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க என்ன இருக்கு. எதுல தெரிஞ்சுதா தெரியலையா? தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் தலையாட்டுங்களே. தெரிஞ்சவங்க, தெரியாதுங்க அதே பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஓ, கப்பல்ல போயிருப்பாரா? எதுல போயிருப்பாரு? கடல்லையா? கழுகா? ಎದಲ ಓಕೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದರು. ಖಂಡಿತವಾಗಿ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. ಹೋಗದಿದ್ದರೆ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದರೆ, ಆದರೆ ಯಾವ ರೀತಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಅವರು ಹೋದರು? 7வது வசனத்துல பாப்போம். கழுதையில போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே சொன்ன சாத்தான் பொய்யாக்கி இருப்பா. இப்ப சொல்லுங்க, இந்த வேதம் உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் கழுதையின் மேல் போனார். சகரியா 9:9 அந்த தீர்க்கதரிசன வார்த்தையின்படி, இல்லைன்னா பொய்யா இருக்குங்க. ஒருவேளை கழுதையில போகாம வேற எதுலயாவது ஏறி போயிருந்தா பொய்யா இருக்குங்க. 500 வருஷத்துக்கு முன்ன இயேசு கிறிஸ்து இந்த கழுதையில ஏறி எருசலேமுக்கு போறதுக்கு முன்ன 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. சகரியா 9:9. அப்ப இந்த வேதம் பொய்யில்ல, அதை உறுதி செய்ய தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு போனார். ಈ ಸತ್ಯವೇದವು ಸುಳ್ಳಲ್ಲ, ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ 500 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳಿದಂತ ಜಕರಿಯ 9:9 ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈಗ ನೆರವೇರಿತು ಎಂಬುದಾಗಿ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். ஏன் கழுதையில போகணும்? கழுதை யாருக்கு சொந்தம்? அவர் கழுதையில போகணும்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு 5 கேள்வி இருந்தது. அது இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்படி கேள்வி கேட்டா பதில் வரும். ஏன்னா பதில் கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது, ஆனா அவர் சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சரி, கழுதையில போனார். எதுக்குன்னு சொன்னா 2 காரியம் தான். 2. 1, தாழ்மையா வாழணும். சபை விசுவாசிகள், கிறிஸ்தவங்க, ஊழியக்காரவங்க, வசனத்தை படிக்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, நான் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றவங்க பெருமை பேச்சு வரக்கூடாது, பெருமையா பார்க்க கூடாது,
பெருமை வரக்கூடாது என்பதற்கு பாடம் எடுக்கும்படியாய் அவர் கழுதையில போனதற்கு ஒரு அடையாளம், நீ வாழ்நாள் முழுவதும் தாழ்மையோடு இருக்கணும். உனக்கு எந்த தகுதியும், பெருமை பாராட்ட எந்த தகுதி ஒரு ஆளுக்கு கூட இல்ல. நீ மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கலாம், கோடீஸ்வரி, கோடீஸ்வரன், கோடீஸ்வரி இருக்கலாம், அழகு இருக்கலாம், அழகு இல்லாம எதுவா, பெருமை பாராட்ட துளி கூட உனக்கு. நான் கூட PhD படிச்சேன், சும்மா பேருக்கு, முறையே படிச்சா PhD போட்டிருக்கலாம். அந்த கிரீன் ரோஸ் ஐயா கத்து கொடுத்தார், அது கொஞ்சம் கத்து கொடுத்தார், உடனே நான் PhD அதை பொருட்படுத்துறதே கிடையாது. நான் DD பண்ணேன், டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, முறைப்படி படித்தேன். நான் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி MA படித்தேன், MA படித்தேன். ஆனா அதுக்காக என்ன, எனக்கு என்ன அதே முடிதான் இருக்குல்ல, இல்ல ஒருவேளை இது MA, இது MA, இது வந்து DD, இது வந்து PhD, இது வந்து PD, கொஞ்சம் அங்கங்க ஒண்ணு. அந்த தம்பிக்கு முடி வெட்டி விட்டுருந்தாங்கல்ல, எனக்கு ஜெவமன் அவர் முருகேசன், அப்படி ஏதாவது ஒண்ணு மேல முளைச்சிருக்கா? எவ்வளவு கிருபை கிடைக்குதோ, எவ்வளவு மேன்மையா இருக்கிறோமோ, நீர் பெருக நான் சிறுக. இந்த அளவுக்கு சர்ச்சில் வருகிற ஆண்களும் பெண்களும் என்ன கிருபை இருக்கலாம், வரங்க இருக்கலாம், என்ன இருக்கலாம், நீங்க மட்டும்தான். என்னது ஒண்ணுமே இல்லை. என கழுதையிலும் மோசனா, என கழுதை மேல போனார் தாழ்மை. இந்த அளவுக்கு நீங்க படிப்பு வச்செல்லாம் ஒன்னும் நடக்காது. இயேசுவுக்காக தாழ்மையா வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை படிப்படியாய் உயர்த்துவார். இதுக்கு மேல இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? சொல்லுங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಹೋಗಲು ಕಾರಣ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪರಲೋಕವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಬಂದಂತಹ ದೇವರು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡರು. ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯ ನೋಡ್ತೇವೆ, ತನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವವನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುವವನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡುವನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் தண்ணி குடிக்கல, பிரேமா கூட தண்ணி குடிக்கல, ஏன்னா சத்தமும் குறைஞ்சி போச்சு, உடம்பு சரியா. ஓகே, கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, தாழ்மை மட்டும் இல்ல, சாந்தத்தை கத்துக்கொள்ளணும். கழுதையின் மேல நான் அடிமை, நான் ஒண்ணுமில்லை, நான் குப்பை, நான் அப்படி சொன்னா போதாது. என் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும்? சாந்தம், தாழ்மை. சாந்தம், தாழ்மை இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பத்தி ஏன் அவன் அப்படி பேசினாளா, அவன் ஏன் என்ன அவன் என்ன கொடுத்தானா, என் பிள்ளைய, என் புருஷனை. இது என்னைக்கு கிறிஸ்தவ உனக்கு வருதோ, நீ யாரு? கழுதைய எரும சிந்திக்கணும் சொல்றாங்க. சில நேரத்தில் இன்னும் அப்படியே வருதுல்ல, மேல துப்புனா கூட வாங்கிட்டு போறோம், அவன் தான் சாந்தம் உள்ளவன். ஏசாமி முகத்துல துப்புனாங்க தெரியுமா உங்களுக்கு? எப்படி துப்பியிருப்பாங்க? அப்படியே தொடச்சிக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அந்த உணர்வு வரணும். அப்படி வந்திருந்தா உங்க குடும்பம் எப்படி மாறி இருக்கும், நம்ம சபை எப்படி மாறி இருக்கும், சமுதாயம் எப்படி ஆண்டவருக்குள்ள. நானும் பார்க்கறேன், உடனே பரிஞ்சு கட்ட வேண்டியதான். ஏய் வாடிங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லக்கூடாத, தப்பு பண்றோம், நாம கடவுளுக்கு விரோதமா நம்ம பேசுறோம், தப்பு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அவன் திட்டட்டும், அடிச்சுட்டு போட்டோம், கடவுள் கூலி கொடுப்பாரு. நாம அப்படியெல்லாம் போய் பதிலுக்கு பதில் பண்ண வருத வாரி கட்டிங்க. ஒன்றும் இல்லை, நேற்று யாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஜனங்க தெரியாத பண்றாங்க. ஒரு ஐயா யாரோ சாகுங்க தெரியாத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில ஒரு ஐயா பேசிக்கிட்டு இருந்தார், நல்ல வசதி உள்ளார். அப்ப அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, அவன் நல்லா இருப்பான், அவன் பிள்ளை ஊமையா இருக்கும். சீனிவாஸ் பெரியான் கூட இருந்தாரு, அவன் பையன் கண்ணு குருடா போயிடும், அவன் காலு அப்படி போயிடுவான். இவங்க பெரியவங்க பெத்தவங்க விதைச்சது பிள்ளைகளை பாதிக்கும். அதுக்குதான் சொல்றேன், போதும் நிறுத்துங்க, இம்மட்டும் போதும், வெட்டாத நிறுத்து. கழுதையின் மேல் ஏறி போனது தாழ்மை, சாந்தம். இப்போ இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு முடிவில் போகணும் இல்லையா? ஒரு முடிவில் போகணும்.
போய் பார்த்துக்கிறேன் என் புருஷனை, அவனை நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? அதை கத்துக்கிட்டீங்க. நீ காலில் விழணும். மனைவி காலில் விழ வேணாம், புருஷன் காலில் கூட விழ வேணாம், யார் காலையும் விழ வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். கோபத்தை நிறுத்திக்கிட்டா போதும், சண்டையை நிறுத்திக்கிட்டா போதும், போய் கையை பிடிச்சி சாரிங்க சொன்னா போதும். நம்ம ஜெபிப்போம்னு சொல்லணும். இனி நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லணும். என்ன புதுசா வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ராகம் போடுவாங்க. ஏன்னா சிலதுக்கெல்லாம் ராகம் நல்லா இருக்கும். அப்ப சொல்லணும், நான் சர்ச்சுக்கு போனேன், இந்த கர்த்தர் என்னோட பேசினார். இதன் ரியாக்ஷன். இப்படிதாங்க தெய்வீகத்தை காட்ட முடியும். இதான் இப்படிதான் காட்ட முடியும். எருசலேமுக்கு ஆண்டவர் போனாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் போனார். சரி, கழுத மேல போனார். அப்புறம் இன்னும் அங்க என்ன நடந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணாரு, முடிவு என்ன? சாயந்தரம் வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துடலாம், இல்லைனாலும் போங்க. இப்போ அப்படியே எழுந்து நிற்போம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಟ್ಟೆಯ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೋದರು. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನಿಗೆ ತಾಳ್ಮೆ ಇತ್ತು, ಎರಡನೇದಾಗಿ ಶಾಂತ ಸ್ವಭಾವವಿತ್ತು. ಆದರೆ ಬಂದಿರುವಂತ ನಮಗೆ ಆ ಶಾಂತ ಸ್ವಭಾವ ಇರಬೇಕು. ಕೋಪಗಳು ಇರಬಾರದು, ಜಗಳ ಇರಬಾರದು, ದ್ವೇಷ ಇರಬಾರದು, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಇರಬಾರದು. ಕ್ಷಮಾಪಣೆ, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣ ಇರಬೇಕು. ಮುಂದೆ ಇನ್ನೂ 3 ಕಾರ್ಯಗಳುಂಟು. ಆ ಜನರೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದರು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ತಂದೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹೇಳಲಿದ್ದೇವೆ. இன்னைக்கு நான் வந்தவன், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? இதாங்க ஆசீர்வாதம். எதை செய்யணும், எதை செய்ய கூடாது, இப்படி வாழ்ந்தா ஏசப்பாவோட நான் இருக்க போறேன், இதான ஆசீர்வாதம். ஆலயத்துக்கு வருவதனால் ஆசீர்வாதம் என்ன? இதுதான் ஃபார்மாலிட்டி. அதை செஞ்சு வச்சிருக்காரு செல்வ. செஞ்சுட்டு எடுத்து வந்து கூட கஷ்டப்பட்டு செஞ்சாரு. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாக. நல்லா அறியலாம் ஃபீலிங் the heart சமாதானம். இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுவரைக்கும் எப்படி இருந்த தூக்கி தள்ளுங்க. திருக்கரம் என்னை தாங்கி நன்றி
சொல்லணும். ஏதிக்கிற சின்ன பிள்ளைங்க வேணும் அந்த புத்தோலை வச்சுக்கிட்டு இருக்கட்டும். மற்றவர்கள் கையில் இருந்து அவருடைய கவனம் உடைய கண் மூடி உங்க இதயம் பரலோக பிரசன்னத்தோடு சமாதானத்தின் உணர்வோடு ஏதிக்கிறவர் முன்னிலும் அந்தியாயப்படுத்தி அன்பாக கனவண்ணி கைய உயர்த்தி ஓலைய உயர்த்தி என்ன சொல்ல முடியும் நீங்க? என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் பாடல்களோ என் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடும். ரெண்டு கைய உயர்த்தி கடைசியா ஒரு முறை சொல்லுங்க. என்ன நான் செலுத்திடுவேன் மைக்கெல்லாம் கூட வச்சுங்க இயேசுதானே எருசலேமுக்கு போனார். இயேசுதானே நம்மை மீட்டார். இயேசுதானே நம்மை மன்னித்தார். இயேசுதானே இப்பொழுது நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் தானே சீக்கிரம் வரப்போகிறார். அவரோடு நாம் இருக்க போகிறோம். அன்பிற்காக
கர்த்தர் இருக்கிறார். இந்த பிரசன்னத்தை நான் உணர முடிகிறது. நான் தான் உணராம போய்கிட்டு இருக்கேன் பல நாள். ஆனா இங்கே அவர் வீட்டில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றும் என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். நான் அவரை விட்டு எங்க நான் ஓட போறேன்? எத்தனையோ முறை போயிட்டேன், எவ்வளோ தூரம் போயிட்டேன் என் பிரயாணத்துல. இனி அவரோடு கூட நான் இணைஞ்சிட போறேன். நானும் என் இயேசுவும் ஒன்னா மாற போறோம். என்ன அவர் நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க வலதுகையை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, நாங்க வேற என்ன செய்ய முடியும்? நாங்க என்ன சொல்ல முடியும்? எங்க நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாரையும் வசதி. நாங்க பிரயாணத்தை தொடங்க நாங்க எதுவரைக்கும் போய்கிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா எங்களுக்கு முன்னால பிரயாணத்தை தொடங்கின ஆண்டவர் எங்களை காட்டி இருக்கிற வழிக்காக எங்களுக்காக தானே எல்லாம். எங்களை ரட்சித்து ஆலயத்தில் சேர்த்து உலகத்தை ஜெயிக்க வச்சு பரலோக எருசலேமில் கொண்டு போய் சேர்க்கதானே இந்த பிரயாணம். நாங்களும் அதை இழந்துடாம என்றைக்கும் சதா காலமும் உம்மோடு இருந்து அந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்திடங்களை ஆயிட்டோம். ஒரு ஆத்மாவை இழந்துடக்கூடாதுப்பா. கவலையோடு பாரத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வலியோடு வருத்தத்தோடு வந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். ஒரே ஒரு துளி கூட எங்களுக்கு பெருமை வேணாம். பாடலோ துதியோ இசையோ எதுவோ எல்லாமே உங்களுடையது. நீங்க மட்டும்தான் எப்போதுமே அதில் மூழ்கி இருக்கணும். நாங்க துடைத்து போடுகிற கந்தையிலும் கந்தை. இந்த ஞானத்தோடு தெளிவோடு இருக்க உதவி துணிகர மகிமை நீர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் எல்லாரோடும் இயேசப்பா வர வரைக்கும் நிலைத்திருப்பதாக நல்ல மனவே. ஆமென். கை கொடுங்க எல்லாருக்கும். ஓலையோட